அனைவருக்கும் காலை வணக்கம். கடற்கரை புனித அந்தோணியார் பாலவாக்கம் திருத்தலத்தின் சார்பாக என்னுடைய ஜெபங்களையும் என்னுடைய வணக்கத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதனுடைய நோக்கம், பாலவாக்கத்தில் அமைந்திருக்கிற கீழ்கோவில் புனரமைப்பு பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பக்தர்கள் இங்கே வந்து அந்தோணியாருடைய திருத்தலத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிப்பதை என்னால் பார்க்க முடியாது. அந்தோணியாரும் அவருடைய கண்ணீரை துடைத்து அவர் அநேக அற்புதங்களை செய்வதையும் பல பேருடைய சாட்சியத்தின் வழியாக என்னால் உணர முடிகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் தற்போது பல்வேறு சேதங்கள் அடைந்து அதை சரிப்படுத்துகிற விதமாக புனரமைப்பு பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற மாதம் மே மாதம் 7ஆம் தேதி இந்த பணி நிறைவடைந்து செங்கல்பட்டு மலை மாவட்ட ஆயர் தந்தை நீதிநாதன் அவர்களால் இது புனிதப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மே மாதம் 7ஆம் தேதி மாலை 6:45 மணிக்கு இந்த புனிதப்படுத்துகிற நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. உங்களுடைய வருகையை தந்து அந்தோணியாருடைய வல்லமையில பரிந்துரை பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தாராள உதவி இந்த பணியை முடிப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் பல்வேறு காரியங்கள் செய்து முடித்தாக வேண்டியிருக்கிறது. பண நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய அந்தோணியாருடைய பக்தர்கள், நீங்கள் இந்த பணிகளின் நிறைவடைவதற்கு முடிவடைவதற்கு உங்களால் ஆன நன்கொடைகளை தந்து உதவி செய்யும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். மே மாதம் 7ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 மணிக்கு இந்த அர்ச்சிக்கிற புனிதப்படுத்துகிற திருநிகழ்வில் வந்து பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த வந்தோம், வணங்க வந்தோம், பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழ எல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம், வணங்க வந்தோம், பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழ எல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே.